காலத்துல இந்த 10 பேர் சரியானவங்க இல்ல. அநியாயமாக தங்கள் சகோதரனான யோசேப்பை விற்று போட்டார்கள். அந்த அளவுக்கு துன்மார்க்கர்கள் அவர்கள். அதனால்தானே அவர்களை பார்த்தபோது யோசேப்புக்கு ஒரு கேள்வி, இவர்களை அநியாயமாய் விற்று போட்டவர்கள். அப்படி விற்கப்பட்ட நானோ தேவனுடைய மகா கிருபையினாலே உயர்த்தப்பட்டிருக்கிறேன். இவர்கள் எல்லோருக்கும் ஆகாரம் கொடுக்கிற ஸ்தானத்துக்கு தேவன் என்னை உயர்த்தி இருக்கிறார். ஆனால் இன்று இவர்கள் பிச்சை எடுக்கும் நிலைமையில் இருக்கிறார்கள். ஒருவேளை இவர்களுக்குள் ஒரு மாற்றம் வரும் என்றால் இவர்களை நான் ஆசீர்வதித்து விடுவேன், ஐஸ்வர்யவான்களாக்கி விடுவேன், உன்னதமான ஒரு ஸ்தானத்திலே இவர்களை நான் வைத்துக் கொள்வேன். ஆனால் துன்மார்க்கர்களை ஆசீர்வதிக்க கூடாதே, பாவிகளை உயர்த்துதல் சரியில்லையே. எனவே பரீட்சை வைக்கலாம். உண்மையாகவே இந்த பரீட்சையில் இவர்கள் ஒருவேளை பாஸ் ஆனால் இவர்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் நான் பார்த்துக் கொள்வேன். உண்மையாக தேவன் உனக்கு வைக்கும் பரீட்சையில் நீ பாஸ் ஆனால் தேவன் உனக்கு எந்த குறைவும் இல்லாமல் பார்த்துக் கொள்வார். பசி என்கிற பரீட்சையை உனக்கு வைப்பார். அதற்கு பிறகு திருப்தி என்கிற பரீட்சையையும் வைப்பார். இன்று அவர்கள் திருப்தியாக இருப்பதினாலே என்ன செய்ய போகிறார்கள்? நமக்கு என்னப்போ, நமக்கு தேவையானதெல்லாம் இப்ப இருக்கு, நம்ம வயிறு நிறைஞ்சிரும், நம்ம சுகமா இருக்கிறோம், நமக்கு ஆகாரம் இருக்கு. அவனுக்கு பிரச்சனை வந்தா நம்ம என்ன செய்ய முடியும்? அவனுக்கு பிரச்சனை வந்தா நமக்கு என்ன என்று ஒருவேளை அவர்களுக்கு இருக்கிற திருப்தியின் அடிப்படையில மனிதாபிமானத்தை இழந்து விடுவார்களா? அல்லாவிட்டால் ஆகாரத்தை விட ஆவிக்குரிய நடத்தை, ஆகாரத்தை காட்டிலும் அரவணைப்பு அன்பு, ஆகாரத்தை காட்டிலும் பாச நேசம், இவைகள்தான் விலையேற பெற்றவை என்று சொல்லி தம்பிக்காக அவர்கள் நிற்பார்களா? பார்க்கலாம். ஒருவேளை உண்மையாகவே தங்கள் தம்பிக்காக அவர்கள் நிற்பார்கள் என்றால் பெரிய மாற்றம் வந்திருக்கிறது என்று அர்த்தம். அடுத்த கேள்விக்கு அங்கு இடமே இல்லை. எந்த குறையும் இல்லாமல் நான் அவர்களை பார்த்துக் கொள்வேன். இது பரீட்சை. என்ன நடந்தது? 11 பேரும் திரும்ப வந்து விட்டார்கள். அவர்கள் தம்பியான பென்யமீனை விட்டு விடாதபடி. ஒரு காலத்தில் அவங்க அப்படி செஞ்சிருவாங்க. யோசேப்பு அப்படித்தான் அங்க விட்டுட்டாங்க. ஆனா இன்னைக்கு திரும்பி வந்துட்டாங்க. இப்போ ஜாக்கிரதையா கவனிங்க. எதற்காக இயேசு கிறிஸ்து யூத கோத்திரத்திலே பிறந்தார்? எதற்காக இயேசு கிறிஸ்து யூத ராஜசிங்கம் என்று அழைக்கப்பட்டார்? ஒரு அற்புதமான சத்தியத்தை இன்று நாம் தியானிக்க போகிறோம். ஜாக்கிரதையா கவனிங்க ஃப்ரெண்ட்ஸ். அவர்கள் எல்லோரும் திரும்ப வந்து விட்டார்கள் பட்டணத்திற்கு. அப்பொழுது யூதாவும் அவன் சகோதரரும் யோசேப்பின் வீட்டுக்கு போனார்கள். யோசேப்பு அதுவரையும் அங்கே இருந்தான். அவனுக்கு முன்பாக தரையிலே விழுந்தார்கள். இது ஒரு தடவை இல்லைங்க, இது 3வது தடவை அப்படி தரையில விழுந்து வணங்கினாங்க. தேவன் என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரோ, தேவன் யோசேப்புக்கு என்ன தரிசனத்தை கொடுத்தாரோ, ஒரு முறை மட்டும் அதை நிறைவேற்றவில்லை, பல முறை அதை நிறைவேற்றிக் கொண்டே இருந்தார். சகோதரனே சகோதரி, அதைத்தான் சொல்ல வரேன். தேவனுக்கு வாக்கு பண்ணுவார் என்றால் தம்முடைய வாக்கு தத்தத்தை ஒரு முறை அல்ல, நிறைவேற்றிக் கொண்டே இருப்பார். தொடர்ந்து நிறைவேற்றிக் கொண்டே இருப்பார், நிறைவேற்றிக் கொண்டே இருப்பார். இங்க 3வது தடவைங்க விழுந்து வணங்குறாங்க. என்னுடைய அரிக்கட்டு நின்று கொண்டிருக்கிறது, உங்கள் அரிக்கட்டுகள் எல்லாம் வந்து என்னை வணங்கியது என்று சொன்ன ஒரே காரணத்துக்காக யோசேப்பை அன்று விற்று போட்டார்களே, பகை கொண்டு துவேஷம் கொண்டு. ஆனா இப்ப என்ன செய்யறாங்க? பிராக்டிக்கலா அதைத்தான் செய்யறாங்க. அந்த 10-11 அரிக்கட்டுகளும் வந்து யோசேப்புக்கு முன்பாக விழுந்து வணங்கியது. தொடர்ந்து என்ன நடந்தது? யோசேப்பு அவர்களை நோக்கி, நீங்கள் என்ன காரியம் செய்தீர்கள்? என்னை போலத்த மனிதனுக்கு ஞான திருஷ்டினால் காரியம் தெரிய வரும் என்று அறியாமற் போனீர்களா என்றான். அதற்கு யூதா, என் ஆண்டவனாகிய உம்மிடத்தில் நாங்கள் என்ன சொல்லுவோம்? என்னத்தை பேசுவோம்? எதினாலே எங்கள் நீதியை விளங்க பண்ணுவோம்? உம்முடைய அடியாரின் அக்கிரமத்தை தேவன் விளங்க பண்ணினார். நல்ல கவனிங்க. பாத்திரத்தை வைத்திருக்கிறவனும் நாங்களும் என் ஆண்டவனுக்கு அடிமைகள் என்றான். அதற்கு அவன், அதாவது யோசேப்பு, நோ, அப்படிப்பட்ட செய்கை எனக்கு தூரமாயிருப்பதாக. எவன் வசத்தில் பாத்திரம் கண்டுபிடிக்கப்பட்டதோ அவனே எனக்கு அடிமையாயிருப்பான். நீங்களோ சமாதானத்தோட உங்கள் தகப்பனிடத்திற்கு போங்கள் என்றான். சரியான பரீட்சைங்க. யோசேப்பு சொல்லுகிறான், பைத்தியக்காரங்க மாதிரி பேசாதீங்க. ஒருத்தனுக்காக, ஒரு ஆளுக்காக மீதி 10 பேர் அடிமையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. உங்களுக்கு நான் ஆப்ஷன் கொடுக்கிறேன். தப்பு பண்ண மாத்திரம் இங்க அருமையா இருந்தா போதும், மத்தவங்கள சந்தோஷமா போலாம். சாய்ஸ் இஸ் yours. தானியம் உண்டு,
தனமும் உண்டு, திருப்தியும் உண்டு. போய் ஹாப்பியா வாழுங்க. ஒருத்த மட்டும் இருக்கட்டும், தப்பு பண்ண மாத்திரம் இங்க இருந்தா போதும். என்ன செய்ய போறாங்க அவங்க? திருப்தியை பார்த்து கிளம்பி போயிட போறாங்களா? அன்பு, அரவணைப்ப, பாச நேசத்தை நாசம் பண்ண போறாங்களா? நிறைய பேர் திருப்தியை கண்டவுடன், ஆஸ்தியை கண்டவுடன் அன்பு, மனிதாபிமானத்தெல்லாம் புதைச்சிடுறாங்க. கொஞ்சம் நல்ல சம்பளம் வந்துருச்சுன்னா, கொஞ்சம் நல்ல ஜாப் கிடைச்சிச்சுன்னா, கொஞ்சம் நல்ல நிலைமைக்கு வந்துட்டா, அதனமோ தங்களுடைய உடன் பிறந்தவர்களுக்கு கூட கண்டுக்கவே மாட்டாங்க. இருக்கீங்களா யாராவது நம்ம மத்தியில உடன் பிறந்தவர்களை கூட கண்டுகொள்ளாதவர்கள்? கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற சகோதரனை கூட கண்டுகொள்ளாதவர்கள், சகோதரியை பற்றி கூட கவலைப்படாதவர்கள் இருக்கிறீங்களா? வேதம் சொல்லுகிறது, காணப்படுகிற உன் சகோதரனை நீ நேசிக்காவிட்டால் காணக்கூடாத தேவனிடத்தில் நீ எப்படி அன்பாயிருப்பாய்? உன் சகோதரன் ஒரு ஆபத்தில் இருக்கும் பொழுது அவனுக்கு உதவி செய்ய வேண்டிய நீ உதவி செய்யாமல் ஒருவேளை நீ அலட்சியமாயிருப்பாய் என்றால் நீ எப்படி ஆவிக்குரியவன் என்று சொல்ல முடியும்? யோசித்துப்பார். அவர்கள் எல்லோரும் சேர்ந்து வந்து நின்று, ஐயா, நாங்க எல்லாருமே வேணாலும் உங்களுக்கு அடிமையா இருந்துறோம். அந்த ஒருவனாலே நாங்கள் எல்லோருமே தப்பு செய்தவர்கள், நாங்கள் எல்லோருமே பாவிகள் என்பதை போல அந்த சிக்ஷையை ஏற்றுக்கொள்கிறோம். தயவு செஞ்சு கவனிங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஒருவனாலே, அந்த ஒரு பாவத்தினாலே நாம் எல்லோருமே பாவிகள் என்று தீர்க்கப்பட்டோம். எந்த ஒரு பாவத்தினாலே? அன்று ஏதேன் தோட்டத்திலே நடந்த பாவத்தினாலே. ஆதாம் செய்த பாவம் என்பது இன்று உன்னையும் என்னையும் பாவமாக சுற்றிக் கொண்டிருக்கிறது. ஒருவனுடைய பாவத்தின் மூலமாக எவ்விதமாக அது நுழைந்து, அதாவது பாவம் என்பது எப்படி எல்லோருக்குள்ளும் நுழைந்து எல்லோரையும் ஆட்சி செய்ய ஆரம்பித்து விட்டதோ, ஒரு பென்யமீனுடைய சாக்கிலே கண்டுபிடிக்கப்பட்ட அந்த வெள்ளி கிண்ணத்தின் மூலமாக எல்லோருமே குற்றவாளிகளாக எண்ணப்பட்ட, அவர்களே சொல்லுகிறார்கள் நாங்கள் எல்லோருமே குற்றவாளிகள் என்று. எல்லோரும் சிக்ஷிக்க வேண்டும் என்றால் என்ன நடந்தது தெரியாது. ஆனால் எங்கள் தம்பியினுடைய பையிலே அந்த வெள்ளிக்கிண்ணம் இருந்து விட்டது. சிக்ஷைக்கு பாத்திரவான்கள், நாங்கள் எல்லோருமே சிக்ஷையை ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் யோசேப்பு என்ன சொல்றாங்க கவனிங்க. 17ஆம் வசனம். அதற்கு அவன், அப்படிப்பட்ட செய்கை எனக்கு தூரமாயிருப்பதாக. எவன் வசத்தில் பாத்திரம் கண்டுபிடிக்கப்பட்டதோ அவனே எனக்கு அடிமையாயிருப்பான். நீங்கள் உங்கள் தகப்பன் வீட்டிற்கு சமாதானத்தோட போகலாம். யூதா அவனுக்கு பக்கமாய் வந்து நின்று, யூதா பென்யமீன் விஷயத்திலே கவனிங்க. இப்போ யூதா பென்யமீனுடைய வாழ்க்கையின் அடிப்படையில பொறுப்பை ஏற்றுக்கொண்டவனான யூதா யோசேப்பின் அருகே வந்து, ஐயா, எனக்கு ஒரே ஒரு விண்ணப்பம் இருக்கு. என்ன சொல்லு? என்ன சொல்றான்? ஆயன் ஆண்டவனே, உமது அடியேன் உம்முடைய செவிகள் கேட்க ஒரு வார்த்தை சொல்லுகிறேன், கேட்பீராக. அடியேன் மேல் உமது கோபம் மூளாதிருப்பதாக. நீர் பார்வோனுக்கு ஒப்பாக இருக்கிறீர். எஸ், பார்வோனுக்கு அடுத்தபடியாக அதிக அதிகாரத்தோடு இருந்தவன் யோசேப்பு. நீங்க சாதாரணமான ஆள் இல்ல, பார்வோனுக்கு ஒத்தவராயிருக்கிறீர். என் ஆண்டவரே, உங்களுக்கு தகப்பனாவது சகோதரனாவது உண்டா என்று உம்முடைய அடியாரிடத்திலே நீர் கேட்டீர். அதற்கு நாங்கள், எங்களுக்கு முதிர் வயதுள்ள தகப்பனாரும் அவருக்கு முதிர் வயதிலே பிறந்த ஒரு இளைஞனும் உண்டு என்றும், அவனுடைய தமையன் இறந்து போனான் என்றும், அவன் ஒருவன் மாத்திரமே அவனை பெற்ற தாயாருக்கு இருப்பதினால் தகப்பனார் அவன் மேல் பட்சமாயிருக்கிறார் என்று சொன்னோம். அப்பொழுது நீர், அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள், என் கண்களினால் அவனை பார்க்க வேண்டும் என்று முதாடியாருக்கு சொன்னீர். நாங்கள் ஆண்டவனை நோக்கி, அந்த இளைஞன் தன் தகப்பனை விட்டு பிரியக்கூடாது, பிரிந்தால் அவர் இறந்து போவார் என்று சொன்னோம். அதற்கு நீர், இளைய சகோதரனை கொண்டு வராவிட்டால் நீங்கள் இனி என் முகத்தை காண்பதில்லை என்று உமது அடியாருக்கு சொன்னீர். நாங்கள் உமது அடியானாகிய என் தகப்பனார் இடத்திற்கு போனபோது என் ஆண்டவனுடைய வார்த்தைகளை அவருக்கு அறிவித்தோம். எங்கள் தகப்பனார் எங்களை நோக்கி, நீங்கள் திரும்ப போய் நமக்கு கொஞ்சம் தானியம் கொள்ளுங்கள் என்று சொன்னார். அதற்கு நாங்கள் போகக்கூடாது, எங்கள் இளைய சகோதரன் எங்களோட வந்தால் போவோம், எங்கள் இளைய சகோதரன் எங்களோட வராவிட்டால் நாங்கள் அந்த புருஷனுடைய முகத்தை காணக்கூடாது என்றோம். அப்பொழுது உம்முடைய அடியானாகிய என் தகப்பனார், என் மனைவி எனக்கு 2 பிள்ளைகளை பெற்றாள், அவர்களில் ஒருவன் என்னிடத்திலிருந்து போய்விட்டான், அவன் பீருண்டு போயிருப்பான் என்றிருந்தேன், இதுவரைக்கும் அவனை காணாதிருக்கிறேன். இதெல்லாம் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள்.
நீங்கள் இவனையும் என்னை விட்டு பிரித்து அழைத்து போகும் இடத்தில் இவனுக்கு மோசம் நேரிட்டால், கவனிங்க, ஏதாவது மோசம் நேரிட்டால் நரைமயிரை வியாகுலத்தோடே, என் நரைமயிரை வியாகுலத்தோடே பாதாளத்தில் இறங்க பண்ணுவீர்கள் என்றார். ஆகையால் இளையவனை விட்டு நான் என் தகப்பனாகிய உமது அடியானிடத்தில் போனால் அவருடைய ஜீவன் இவனுடைய ஜீவனோட ஒன்றாய் இணைக்கப்பட்டிருக்கிறபடியினால் அவர் இளையவன் வரவில்லை என்று அறிந்த மாத்திரத்தில் இறந்து போவார். அதாவது இளையவன் எங்களோட வரவில்லை என்று அவர் அறிகிற வேளையிலே தகப்பனார் இறந்து விடுவார். இப்படி உமது அடியாராகிய நாங்கள் உமது அடியானாகிய எங்கள் தகப்பனுடைய நரை மயிரை வியாகுலத்துடனே பாதாளத்தில் இறங்க பண்ணுவோம் என்று சொன்னான். தயவு செஞ்சு கவனிங்க. யூதா சொல்லுகிறான், ஐயா, நாங்க ரொம்பவே பயங்கரமான இக்கட்டுக்குள்ள பயங்கரமா மாட்டிக்கிட்டு இருக்கோம் ஐயா. எங்க தம்பியை விட்டுட்டு போனா நாங்க உயிரோடு இருப்போம், எங்களால பிழைச்சுக்க முடியும். தேவையான அளவுக்கு தானியம் கொடுத்திருக்கீங்க, பணமும் கொடுத்துட்டீங்க, நாங்க திரும்பி போக முடியும். எங்க சுகத்தை, எங்களுடைய சௌக்கியத்தை, எங்களுடைய சுயநலத்தோட ஒருவேளை நாங்க பாத்துக்கிட்டு கிளம்புனா சுகமா எங்களால போயிட முடியும், தம்பியை எங்க விட்டுட்டு போக முடியும். என்ன, நாங்க அங்க போறதுக்கு அப்புறம் எங்க அப்பா இறந்து போயிடுவார். என் தகப்பனார் இருந்தால் எனக்கு என்ன, எங்கள் தம்பி செத்தால் எங்களுக்கு என்ன என்று ஒருவேளை நினைத்திருப்போம் என்றால் அந்த காரியங்கள் எல்லாம் எங்களுக்கு ஓகே. ஆனால் அப்படிப்பட்ட மனசு எங்களுக்கு இல்லையா? யூதா சொல்லுகிறான், அப்படிப்பட்ட மனசு எங்களுக்கு இல்லையா? ஒரு காலத்தில் இருந்ததில்ல, அது 20 வருஷத்துக்கு முன்னால. ஒரு காலத்துல துன்மார்க்கர்கள் அல்லவா, அது 20 years back. என் அன்பு சகோதர சகோதரிகளே, மாற்றம், யூதாவுக்குள் மாற்றம். 20 years back யோசேப்பை 20 வெள்ளி காசுகளுக்காக விற்று போட்டார்கள். அதே யூதா இப்ப வந்து யோசேப்பு கிட்ட என்ன சொல்றான் கவனிங்க. ஐயா, நீங்க எதுவும் நினைச்சுக்கலன்னா எனக்கு ஒரே ஒரு வேண்டுகோள், நான் கேட்கலாமா? சொல்லுங்க. என்ன அற்புதமான வார்த்தையை சொல்லுகிறான், மேன்மையான வார்த்தைகளை பேசுகிறான். 32வது வசனம், உமது அடியானாகிய நான் என் தகப்பனுக்கு உத்தரவாதி, அன்றியும் நான் இவனை உம்மிடத்திற்கு கொண்டு வராவிட்டால் நான் எந்நாளும் உமக்கு முன்பாக குற்றவாளியா இருப்பேன் என்று அவருக்கு சொல்லி இருக்கிறேன். இப்படி இருக்க இளையவன் தன் சகோதரரோட கூட போக விடும்படி மன்றாடுகிறேன். உம்முடைய அடியானாகிய நான் இளையவனுக்கு பதிலாக இங்கே என் ஆண்டவனுக்கு அடிமையாயிருக்கிறேன். இளையவனை விட்டு எப்படி என் தகப்பனிடத்துக்கு போவேன்? போனால் என் தகப்பனுக்கு நேரிடும் தீங்கை நான் எப்படி காண்பேன் என்றான். யூதா கேட்கிறான், என்னுடைய ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் நீங்க ஏத்துக்குவீங்களா? என்ன அந்த ரிக்வெஸ்ட்? என் தம்பி ஆகிய பென்யமீனுக்கு பதிலாக நான் அந்த சிக்ஷையை ஏற்றுக்கொள்கிறேன். எப்படி தப்பு நடந்ததோ தெரியாது, ஆனா தப்பு நடந்து போச்சு. இந்த தப்புக்கான சிக்ஷைய நான் ஏத்துக்கிறேன். என்னுடைய வாழ்நாள் முழுக்க உம்மண்டையில அடிமையாக வேலையாளாக நான் இருந்து கொள்ளுகிறேன். என்ன சிக்ஷைங்க ஐயா? நான் தயவு செஞ்சு என் தம்பிய விட்டுடுங்க. எவ்வளவு பெரிய மாற்றம் பாருங்க. இதே யூதா 20 வருடங்களுக்கு முன்பு கள்ளம் கபடமே அறியாத சின்ன யோசேப்பை எவ்வளவு துணிச்சலா விற்று போட்டாங்க. இந்த நீதிமானான யோசேப்பை யூதா 20 வெள்ளிக்காசுகளுக்கு அனாவசியமா விற்று போட்டு விட்டானே அன்று. ஆனால் இன்று அதே யூதா, இன்னைக்கு எவ்வளவு டிரான்ஸ்பர்மேஷன் அவனுக்குள்ள வந்திருக்கு, எவ்வளவு பெரிய மாற்றம் வந்திருக்குன்னா, தன்னுடைய சகோதரனுக்காக தன்னுடைய உயிரை, தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்வதற்கு முன்னுக்கு வந்தான். திருப்தியாக இருக்கிறது. ஆனால் அந்த திருப்தியிலே அவர்கள் இடறிவிடவில்லை. தேவையான அளவு ஆகாரம் உண்டு, அந்த ஆகாரத்தோடு ஓடிப்போய் விடவில்லை. ஆகாரம் இருக்கின்ற போதும், தேவையான அளவுக்கு பணம் அவர்களிடத்திலே இருந்த போதும் அதை அதிகமாக அவர்கள் அங்கே பார்க்கவே இல்லை. பின்பு எதை பார்த்தார்கள்? அன்பை, அரவணைப்பை, பாசநேசத்தை. அன்பு சகோதர சகோதரிகளே, உத்தியோகத்தை பார்த்து கொண்டோ, பேங்க் பேலன்ஸை பார்த்து கொண்டோ, உன்னுடைய சொத்து சுகத்தை பார்த்து கொண்டோ ஆவிக்குரியவைகளை, அன்பை, அரவணைப்பை, பாச நேசத்தை தயவு செஞ்சு புதைச்சிடாதீங்க.
எப்போ கவனிங்க, யூதா வந்து மன்றாடி, ஐயா ஐயா ஒரு விண்ணப்பம், பென்யமீனுக்கு பதிலா நான் தண்டனை ஏத்துக்கிறேன்யா, என்ன தண்டிச்சிருங்க. அங்க இருக்கிற எங்க தகப்பனார் மரித்து போவது, இங்கே எங்க தம்பி அடிமையா இருக்கிறது, இதெல்லாம் தாங்க முடியாதையா. தேவையான என்னுடைய வாழ்க்கையை நான் பணைய வச்சறையா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஏறக்குறைய 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு கிறிஸ்து இதைத்தான் செய்தார். உன்னையும் என்னையும் ரட்சிப்பதற்காக தம்முடைய மேலான உயிரையே பணயமாக வைத்து விட்டார். நீ அழிந்து போவது அவருக்கு விருப்பமில்லை என்பதனால், நரகத்திற்கு போவது இஷ்டமில்லை என்பதனால், சிட்சிக்கப்பட வேண்டிய உன்னுடைய தரப்பிலே இயேசு கிறிஸ்து தம்மைத்தானே அடிமையின் ரூபம் எடுத்து என்ன சொல்லுகிறார்? உம்முடைய அடிமையாக நான் இருந்து அந்த சிட்சையை ஏற்றுக்கொள்ளுகிறேன். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 6வது வசனம். அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல், தேவனுக்கு சமமாக இருக்கிற பாக்கியத்தை விடக்கூடாத பாக்கியமாக நினைக்காமல் அவர் என்ன செய்தார்? தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். எல்லோருமே அவரை பணிந்து கொள்ளும்படிக்கு. இதே வார்த்தை 49வது அதிகாரம் ஆதியாகமத்திலே நாம் பார்க்கிறோம். 8வது வசனம். யூதாவே, சகோதரரால் புகழப்படுபவன் நீயே, உன் தகப்பனுடைய புத்திரர் உன்முன் பணிவார்கள். 10வது வசனத்தின் கடைசி வரி, ஜனங்கள் அவரிடத்தில் சேருவார்கள். செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதுமில்லை. எந்த தீர்க்க தரிசனத்தை யூதாவை குறித்து யாக்கோபு அறிவித்தானோ அதே தீர்க்க தரிசனம் யூதாவின் ராஜசிங்கமாய் உதித்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிலே நிறைவேறிற்று. உயிரை பற்றி கூட கவலைப்படாமல் பென்யமீனை காப்பாற்ற அவன் முயற்சி செய்த போது யூதாவை பார்த்த யோசேப்பால தாங்கவே முடியலங்க. எவ்வளவு பெரிய அற்புதமான மாற்றம் வந்திருக்கு. ஒரு காலத்தில் இதே யூதா தான் என்ன விற்று போட்டான். ஆனா அதே யூதா இந்நாளிலே தன்னுடைய உயிரையே தியாகம் செய்வதற்கும் கூட துணிந்து விட்டான். மாற்றம், உண்மையான மாற்றம். திருப்தியிலும் கூட மனிதாபிமானத்தை காத்துக்கொண்டான். திருப்தியிலும் கூட அன்பை காத்துக்கொண்டான். இந்த அநேகர் வாழ்க்கையில திருப்தி தான் அவர்கள் வாழ்க்கையை அழித்துக் கொண்டிருக்கின்றது. திருப்தி அவர்கள் வாழ்க்கையின் அன்பு பாச நேசத்தை குறைத்து போட்டிருக்கிறது. உன் திருப்தி இன்று உனக்கும் உன் சகோதரருக்கும் இருக்கின்ற பந்தத்தை அழித்து போட்டு விட்டது. இது உண்மையா இல்லையா? தேவன் பரீட்சிக்கிறார் உன்னை. உனக்கு ஒரு நல்ல உத்தியோகத்தை, நீ ஆசைப்பட்டபடி கற்ப பலனை கொடுத்து, ஒரு நல்ல நிலையை கொடுத்து, நல்ல அதிகாரத்தை கொடுத்து, ஐஸ்வர்யத்தை கொடுத்து தேவன் பரீட்சிக்கிறாரோ என்னவோ. அவற்றை பெற்றுக்கொண்டு என்ன செய்ய போகின்றாய்? ஆவிக்குரிய நடத்தையை காத்துக்கொள்வாயா? உன் சாட்சியை காத்துக்கொள்வாயா? மனசாட்சியை காத்துக்கொள்வாயா? மனம் திரும்புதலினால் வருகின்ற சந்தோஷத்தை காத்துக்கொள்வாயா? அல்லது இந்த சுகபோகத்திலே மூழ்கி போய் விடுவாயா? என்ன செய்ய போகிறாய்? பரீட்சை. ஒரு ராஜாவினிடத்திலே ஒரு கிறிஸ்தவனை அழைத்துக் கொண்டு வந்தார்கள். அழைத்துக் கொண்டு வந்த போது அந்த ராஜா அந்த கிறிஸ்தவனை பார்த்து, கிறிஸ்தவத்தை நீ விட்டு விலகுவாயா, விலக மாட்டாயா என்று கேட்டதற்கு அவர் சொன்னார், கிறிஸ்துவை நான் விடமாட்டேன். உடனே ராஜா, இவனை அழைத்துக் கொண்டு போய் அக்கினியிலே போட்டு விடுங்கள் என்று சொன்னபோது அப்பா சொன்னா, பக்கத்துல இருக்கவன், அக்கினியில போட்டா கூட அந்த எரிஞ்சுக்கிட்டே ஆண்டவரை துதிப்பாருங்க இந்த ஆளு. அப்படியா? அப்ப என்ன செய்யலாம்? சரி, நல்லா அடிச்சு உதைச்சு சித்திரவதை பண்ணி அவனை விட்டுடுங்க. அப்ப அதே ஆள் சொன்னா, நாம் அடிக்கிற ஒவ்வொரு அடிக்கும் இந்த ஆளு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்படிங்கிறான்.
சரி, கொண்டு போட்டுட்டா சீக்கிரமா பரலோகத்துக்கு போய் சேர்ந்துருவான். அப்ப என்னன்னா ஏன் சேருது? ஒரே ஒரு வழிதான் ராஜா இருக்கு. இந்த அற்புதமான கிறிஸ்துவனை அழிக்கணும்னா, அவனை கெடுத்து போடனா இருக்க ஒரே ஒரு வழிதான் இருக்கு. சரி, என்னன்னு சொல்லு. நிறைய பணம் கொடுக்கலாம், நிறைய சுகபோகத்தை கொடுக்கலாம். அதுக்கெல்லாம் அடிமையாகாதவன் எவன் தான் இருக்கா? இன்னைக்கு சுகபோகத்துக்கு மடங்காதவங்க யாரும் இருக்க முடியும். சோ இந்த ஆளுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு கொடுத்து அனுப்புங்க. புரியுதாங்க உங்களுக்கு? ஒருவேளை இன்று உன்னுடைய வாழ்க்கையில பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று, சொத்து சுகத்தை சேர்க்க வேண்டும் என்கிற விஷயத்திலே விழுந்து, தேவனுக்கு கொடுத்திருக்கிற நல்லவைகளை, தேவனுக்கு அருளியிருக்கின்ற ஆவிக்குரிய ஆனந்தத்தை, சுற்றி இருக்கிறவர்களோடு ஐக்கியத்தை, சமாதான சந்தோஷத்தை பாழாகிக் கொண்டு, கெடுத்துக்கொண்டு, திருப்தியிலே இடறிக் கொண்டிருக்கிறாயோ, ஜாக்கிரதை. அன்று அவர்கள் கஷ்டத்திலே அவர்கள் பரீட்சிக்கப்பட்ட போது அதை உணர்ந்து அவர்கள் மனம் திரும்பினார்கள். திருப்தியிலே அவர்கள் பரீட்சிக்கப்பட்ட போது எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து வந்து, ஐயா, எங்களுக்கு தானியம் அவசியம் இல்லைங்க, எங்களுக்கு தேவையானது அந்த தனம் கூட இல்லைங்க, எங்களுக்கு தேவை உயிருக்குறார் எங்க தம்பி. அப்ப உங்களுக்கு தனம் ஜாஸ்தியா இல்ல தம்பியோடு இருக்கிற பாசம் அதிகமா? தம்பி மேல இருக்கிற பாசம் தான் அதிகம். பணத்தை விட எங்க தம்பி தாங்க எனக்கு வேணும், எங்க தம்பி தான் எங்களுக்கு முக்கியம், அவன் தான் எங்களுக்கு மேல். கேள்வி, மாற்றம் வந்திருக்கா இல்லையாங்க? நீ எதை கேட்கிறாய் சகோதரனே, சகோதரியே? ஆஸ்தியை, அந்தஸ்தை, அழகை, அலங்காரத்தை விரும்புகிறாயா? அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கையை, ஆவிக்குரிய நடத்தையை, அன்பை, அரவணைப்பை, பாச நேசத்தை கேட்கிறாய்? எதை கேட்கிறாய்? எப்பொழுது யூதா இந்த வார்த்தையை சொன்னானோ, ரியாக்ஷன் சீக்கிரமாக வாசித்து முடிக்கிறேன். அப்பொழுது யோசேப்பு தன் அருகே நின்று எல்லாருக்கும் முன்பாக தன்னை அடக்கிக் கொண்டிருக்க கூடாமல், யாவரையும் என்னை விட்டு வெளியே போக பண்ணுங்கள் என்று அவன் கட்டளையிட்டான். எல்லாரும் இங்கிருந்து வெளியே போங்க. எல்லோரும் வெளியே போய்விட்டார்கள். யோசேப்புக்கு முன்னால 11 பேர் மட்டும்தான் நிக்கிறாங்க. எல்லாருடைய கண்ணு யோசேப்பு மேலதான் இருக்கு. எதுக்காக எல்லாரையும் வெளியே அனுப்பிட்டாரு? என்ன செய்ய போறாரு? என்ன விபத்து நமக்கு வரப்போகுது அப்படின்னு பயத்தோடு கூட திக்கு திக்கு திக்குன்னு உயிரை கையில பிடிச்சிட்டு அவங்க நின்னுகிட்டு இருக்கிற வேளையில யோசேப்பு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமாங்க? யோசேப்பு தன் சகோதரருக்கு தன்னை வெளிப்படுத்துகையில் ஒருவரும் அவன் அருகில் நிற்கவில்லை. அவன் சத்தமிட்டு அழுதான். அதை எகிப்தியர் கேட்டார்கள், பார்வோன் வீட்டாரும் கேட்டார்கள். யோசேப்பு, கவனிங்க, நான் தான் யோசேப்பு. 11 பேரோட நெஞ்சு அப்படி நின்னு போற மாதிரி ஆயிடுச்சு. நான் தான் நீங்கள் விற்று போட்ட யோசேப்பு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க யூதாவுடைய நிலைமைய, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ரூபனுடைய நிலைமைய, சிமியோனுடைய நிலைமைய, லேவியோட நிலைமைய. 20 வருஷத்துக்கு முன்னால யாருக்கு நாம எல்லாம் அநியாயம் செஞ்சோமோ, அவனா இவன் இந்த தேசத்தை ஆளுகை செய்கிற பிரதான அதிகாரி. நான் யோசேப்பு. அவர்கள் புரிந்து கொள்கிற விதத்துல, அவங்களோட பாஷையில யோசேப்பு தன்னை அங்கே வெளிப்படுத்தினான். ஃப்ரெண்ட்ஸ், எப்பொழுது தன்னை அவன் வெளிப்படுத்தி காட்டினான் தெரியுமா? பரீட்சையிலே அவர்கள் வெற்றியை சாதித்த போது. சகோதரியே, ஐயா சகோதரியே, கவனிங்க, தேவன் உன்னை பரீட்சிக்கின்றார். கஷ்டங்களுக்குள்ளே தேவன் உன்னை அழைத்துக் கொண்டு போய் பரீட்சிக்கிறார். வியாதி வேதனைகளுக்குள்ளே தேவன் உன்னை கொண்டு போய் பரீட்சிக்கிறார். பினான்சியல் கிரைசிஸ்குள்ள தேவன் உன்னை கொண்டு போய் பரீட்சிக்கிறார். அபாயங்களுக்குள்ளே தேவன் உன்னை கொண்டு போய் பரீட்சிக்கின்றார். காரணம் என்னவென்றால், தேவனுடைய பரீட்சையில் நாம் வெற்றி பெறும்போது அவர் சந்தோஷப்படுவார், அவர் மகிழ்வார், அதோடு அவர் ஆசீர்வதிப்பார். அன்று கஷ்டம் என்கின்ற பரீட்சை, அதற்கு பின்பு திருப்தி என்ற பரீட்சை. அந்த திருப்தி என்ற பரீட்சையில யூதா மற்றும் சகோதரர்கள் பாஸ் ஆன போது அவன் தன்னைத்தானே வெளிப்படுத்தி காட்டினான். நான் நம்புகிறேன் தேவன் தம்மை தாமே வெளிப்படுத்தி, மிகுந்த நம்பிக்கைக்குரிய நல்ல ஊழியக்காரனே, உனக்கு கொடுத்தவற்றிலே நீ உண்மையாக தொடர்ந்து கொண்டிருக்கின்றாய் என்று தேவனால் சொல்ல முடிந்தால் அது எவ்வளவு நல்லா இருக்கும். அந்த யோசேப்பு தன்னைத்தானே வெளிப்படுத்தி, நான் யோசேப்பு, நீங்கள் எனக்கு தீங்கிழைக்க வேண்டும் என்று நினைத்தீர்கள், ஆனால் தேவன் அவற்றை நன்மையாக மாற்றிவிட்டார். நீங்கள் பயப்பட வேண்டாம்.
எஸ், எவையெல்லாம் உனக்கு தீங்காக காணப்படுகிறதோ சகோதரனே சகோதரியை கவனி. ஆண்டவர் சந்நிதியிலே வந்து உன்னுடைய மாற்றத்தை நீ காண்பிப்பாய் என்றால், உன்னுடைய ஆவிக்குரிய நடத்தை நீ காண்பிப்பாய் என்றால், தேவன் கட்டாயமாக அவற்றை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். வாருங்கள் ஜெபிக்கலாம். மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, எவ்வளவு நல்லவர் ஆண்டவரே நீர். அந்த யோசேப்பு எவ்விதத்திலே கஷ்டத்திலே அவர்களை பரீட்சித்த போது அவர்கள் மனஸ்தாபப்பட்டார்கள். கஷ்டங்கள் எங்களுக்குள் ஆண்டவரே மனஸ்தாபத்தை கொண்டு வருகிறதா இருக்கிறது. எங்கள் பாவத்தை அறிக்கையிடும்படி செய்கிறதா இருக்கிறது. எங்கள் தவறுகளை, எங்கள் பாவங்களை அறிக்கையிடும்படி செய்கிறது. இன்று கஷ்டங்களுக்குள்ளாக, சிரமங்களுக்குள்ளாக இருக்கின்றவர்கள் ஆண்டவரே உம்முடைய சந்நிதியிலே முழங்கால் படியிட்டு தங்கள் பாவங்களை அறிக்கை செய்து மனஸ்தாபப்படும் போது ஆண்டவரே நீர் சந்தோஷப்படுவீர். அந்நாளிலே யோசேப்பு கண்ணீர் சிந்தினான் அவர்களில் வந்த மாற்றத்தை கண்டபோது. இன்று முழு திருப்தியிலும் கூட அவர்கள் உண்மையான மாற்றத்தை காண்பித்த வேளையில தாங்க முடியாமல் அவன் கண்ணீர் சிந்தினான். பரிசுத்தமுள்ள பிதாவே, உம்மை சந்தோஷப்படுத்துகிற வாழ்க்கை எங்களுக்கு அருளிச்சேங்கப்பா. நீர் ஆனந்தப்படுகின்ற வாழ்க்கை எங்களுக்கு அருளிச்சேங்க ராஜா. கஷ்டமாக இருந்தாலும் சுகமாக இருந்தாலும் ஒரே மாதிரியாக வாழ்கிற வாழ்க்கையை அருளி செய்ய வேண்டும் என்றும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்றும், இந்த சமயத்திலும் யாரெல்லாம் கஷ்டங்களுக்குள்ளாக இருக்கின்றார்களோ, யார் யாரெல்லாம் ஆண்டவரே வேதனைகளுக்குள்ளாக இருக்கின்றார்களோ, கொரோனாவினாலே வியாதிக்குட்பட்டு இருக்கிறார்களோ, அவர்கள் ஒவ்வொருவரும் தாங்கள் இருக்கின்ற இடத்திலேயே உம்மை உணர்ந்து தங்கள் வாழ்க்கையிலே செய்த தவறுகளை ஒத்துக்கொண்டு ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்டு நித்திய காலமும் உமக்கு அங்கீகாரமான வாழ்க்கை வாழ கிருபை அருள வேண்டும் என்றும் உமக்கே சகல துதி கனம் மகிமை ஏறெடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.